மானாமதுரை ஆகாஷ் காவல் நிலைய மரண வழக்கில் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட 6 பேருக்கு எதிராக சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. 100 நாட்களாகியும் ஆகாஷ் உடலை குடும்பத்தினர் வாங்க மறுப்பு தெரிவித்திருந்ததால் அரசே தகனம் செய்திருந்த நிலையில் வழக்கில் சிபிசிஐடி எடுத்து வைத்துள்ள அடுத்த கட்ட நகர்வு என்ன? மானாமதுரை ஆகாஷ் மரண வழக்கு அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்த சிபிசிஐடி விசாரணை. காவலர்கள் 6 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை கிருஷ்ணராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த பட்டியலின இளைஞர் ஆகாஷ் டிலிசன் மார்ச் 6ஆம் தேதியன்று இருவரை அருவாளால் வெட்டிய வழக்கில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். விசாரணையின் போது தப்ப முயன்று காலில் முறிவு ஏற்பட்டு மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் மார்ச் 8ஆம் தேதியன்று உயிரிழந்தார். இதற்கு முன்பு நீதிமன்ற நடுவரிடம் போலீசார் தன்னுடைய காலை உடைத்ததாக ஆகாஷ் தெரிவித்திருந்தார். உடற்கூறாய்வில் அவரது உடலில் சுமார் 28 இடங்களில் காயங்கள் இருந்ததாகவும் தெரியவந்தது. இதனால் போலீசார் தாக்கியதால் தான் ஆகாஷ் உயிரிழந்ததாக கூறி அதில் தொடர்புடைய 16 போலீசார் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய கோரி ஆகாஷின் உறவினர்கள் போராட்டத்தில் குதித்தனர். இதனையடுத்து மார்ச் 9ஆம் தேதி இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டு வழக்கு பதிவு செய்து இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ உட்பட 6 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். அதோடு ஆகாஷ் மரணம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து விசாரித்தது. ஆகாஷ் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கொலை மற்றும் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய மார்ச் 13ஆம் தேதி சிபிசிஐடிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி வழக்கில் தொடர்புடையதாக பார்க்கப்படும் மானாமதுரை டிஎஸ்பி ராஜா, ஆய்வாளர்கள் திலீபன், குமாரவேல் பாண்டியன், உதவி ஆய்வாளர் குகன், ஏட்டு தெய்வேந்திரன், போலீசார் இருளப்பன் உட்பட 11 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. மறுபுறம் சம்பந்தப்பட்ட போலீசார் அனைவரையும் கைது செய்தால்தான் உடலை பெற்றுக்கொள்வோம் என்று கூறி ஆகாஷின் பெற்றோர் உடலை வாங்க மறுத்து வந்தனர். அதனால் 101 நாட்களாக ஆகாஷ் டெலிசனின் உடல் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அரசே ஆகாஷின் உடலை தகனம் செய்தது. இந்த வழக்கில் தொடர்புடைய திருப்புவனம் காவல் நிலைய ஆய்வாளர் திலீபன், மானாமதுரை சார்பு ஆய்வாளர் குகன் மற்றும் காவலர்களான மதகுப்பட்டி பழனி, மானாமதுரை காளீஸ்வரன், திருப்புவனம் மகேந்திரன், சிவகங்கை தெய்வேந்திரன் ஆகிய 6 பேருக்கு எதிராக சிபிசிஐடி போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இதனால் ஆகாஷ் மரண வழக்கின் சிபிசிஐடி விசாரணை அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துள்ளது.